என்னடா 4 பேரும் 4 விதமாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் லைட்டும் போடாமல் இருக்கேன். என்ன விஷயம்? இன்றைக்கி அப்படிப்பட்ட சப்ஜெக்ட் தான் பிரபு. பேய்க்கும் இருட்டுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. பொதுவாக பேய் இருட்டில் தான் பேய் வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம இன்றைக்கி பேசக்கூடிய சப்ஜெக்ட் என்னென்னா, பேய் இருக்கா இல்லையா, ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தில் அந்த பேய் சம்மந்தமான விஷயங்கள் என்னென்ன, அப்புறம் அவங்க கேள்விப்பட்ட கதைகள், அவங்களுக்குள்ள நடந்த உண்மையான சம்பவங்கள் இதெல்லாமே இருக்கும். அது போக இந்த பேய் இருக்குதா இல்லையாங்கிறத பற்றி உலகம் முழுவதும் இன்றைக்கி ஒரு ஆராய்ச்சி நடந்துகிட்ருக்கு. அதை குறித்து, அந்த ஆராய்ச்சிகள் குறித்து விரிவாகவும் பேச போகிறோம். அது விரிவாக பேசுறதுக்காக எக்ஸ் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து நம்ம இப்போ வந்திருக்காங்க. நம்ம இடையில வர போகிறாரு. நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் இடையில வர்றாரு. அவர் வந்துட்டாரு. நம்ம பேசுகிறத பார்த்துட்டு அதில் என்னென்ன சந்தேகங்கள் இருக்குது, என்னென்ன நம்ம அதை பற்றியான கேள்விகள் எடுக்க போகிறோம், இதை பற்றி எல்லாமே அவர் கொஞ்சம் விரிவாக பேச போகிறாரு. நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் பேய் இருக்கா இல்லையா அவர் சொல்கிறத வச்சு. பேய் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். அது போக வந்துட்டு இன்னைக்கு உலகம் முழுவதும் ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்குல்ல. பேய்க்கு வந்து கால் இருக்காது, அப்புறம் பேய் வந்தால் மல்லிகைப்பூ வாடையோட வரும், அப்புறம் சில சத்தத்தங்களோட வரும். இதெல்லாம் இருக்குதா, உண்மையாலுமே இருக்குதா, இதை பற்றி ரொம்ப விரிவாக இன்றைக்கி நம்ம அதை பற்றி பேச போகிறோம். அதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காரு. அவர் பேர் எக்ஸ். அவர் வந்து இதை பற்றி நிறைய விவாதம் பண்ண போகிறாரு. பிரவீன், பேய் இருக்குதா இல்லையா, உங்களோட அனுபவம் என்ன? சார், பேய் இருக்கா இல்லையான்றது இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம் சார். ஏன்னா இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இருக்குது, இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இல்லை சார். ஓகே. இப்போது நான் என்னை பொறுத்து, இப்போ நான் எப்படி நினைக்கிறேன்னா, பேய் வந்து 100% இருக்குன்னு நான் நம்புகிறேன் சார். எப்படி நம்புகிறேன் அப்படின்னா, பேய் வந்து இப்போ கண்ணால் பார்த்துட்டீங்களான்னு கேட்டால் நான் கண்ணால் பார்க்கல. ஆனால் வந்து இன்னொருத்தர் உடம்புக்குள்ளே ஆத்மா வந்து அவங்க பேசுகிற விதங்களாக இருக்கட்டும், செய்கிற விதங்களாக இருக்கட்டும், அதை வச்சு கம்பல்சரி பேய் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சார். எப்படின்னா இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சும்மா ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன் சார். அந்த ஸ்டோரி வந்து உண்மையிலே நடந்த ஒரு ஸ்டோரி. ஒரு பிரதர் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சுருக்காங்க. ஸோ படுக்க வச்சுட்டு அந்த உடம்பு சரியில்லைங்க ரிலேட்டிவ் எல்லாம் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அவங்க வீட்டுக்கு. ஸோ பார்த்துட்டு அவங்கெல்லாம் வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த உடம்பு சரியில்லான பிரதர், அந்த உடம்பு சரியில்லாமல் இருக்கார்ல, அவருக்கு பிரதர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து வீட்டுக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வராரு. வீட்டுக்குள்ளே வந்து பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அவர் அந்த பிரதர் வந்து முனவிக்கிட்டே இருக்கார். ஒரு மாதிரி ஒப்பாரி பாடல் மாதிரி ஏதோ முனவிக்கிட்டே இருக்கார். ஸோ அதை வந்து இந்த பிரதர் வந்து பார்த்துட்டு அவங்க அம்மாகிட்ட போயிட்டு, அம்மா என்னம்மா அண்ணன் வந்து ஏதோ உளறிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவங்க அத்தையை அதை ஒருத்தவங்க வந்து காதால் கேட்டுட்டு போய் கேட்குறாங்க. என்னன்னு போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பிரதர் இருக்கார்ல, அவங்க தாத்தா மாதிரி இவர் வந்து ஒப்பாரி பாட்டிலோ இல்லை இந்த மாதிரி சம்திங் ஏதோ உளறிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நான் யாருன்னு அவங்க அத்தை வந்து கேட்குறேன், நான் யாருன்னு தெரியுதாப்பா அப்படின்னு கேட்கும்போது, உடனே எனக்கு தெரியாதே நான் பெத்த மாவலே அப்படின்னு சம்திங். அவங்க அதாவது இந்த பையனுக்கு வந்து அவங்க வந்து அத்தை வேணும், ஆனால் அவங்க வந்து நான் பெத்த மவளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து அந்த தாத்தா, அந்த வீட்டில் ஒரு தாத்தா இருக்கார்ல, அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரோ அந்த மாதிரி. நீங்கள் சொல்கிற மாதிரி என்னன்னா பல கதைகள் இந்த மாதிரி வந்திருக்கு. இறந்து போனவங்களுக்கு அப்புறம் அந்த தாத்தா பாட்டிகளோ இல்லை வேற யாராவது சின்ன வயசில் இறந்தவங்களோ அந்த இப்போ நீங்கள் இதில் ஒரு மித்து இருக்குது. என்ன கேட்டால் அந்த ஆசை நிறைவேறாமல் போயிட்டு வந்துட்டு இன்னொருத்தவங்களோட போயிட்டு அந்த ஆசையை பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க. அதேமாரி இன்னொரு கதையும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவது, ஆயுசு முடியலையா, அந்த ஆயுசு முடியலன்னா அவங்க இன்னமும் பூமிக்குள்ளே தான் இருப்பாங்க, வானத்துக்கு போக மாட்டாங்க இப்படிங்கிற மாதிரி ஒரு கதை எல்லாமே கூட இருக்குது. சின்ன வயசில் வந்து நம்ம ஒருத்தவங்களை பார்த்துட்டு இப்போ அவங்கள மாதிரியே சிலருக்கு வந்து மனசுக்குள்ள இதாக இருந்திருக்கும், பதிவிஞ்சிருக்கும். அதை தாண்டியுமே வந்துட்டு முன்னாலே பேய் பிடிச்சிருச்சு, அவங்களாவே அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பொதுவாக பிரபு, கிராமங்களில் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து பேய் பிடிச்சதுன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது. சிட்டிக்குள்ளேயே அந்த மாதிரி இருக்குதா? இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து சிட்டிக்குள்ளே நான் கேள்விப்படலை இது வரைக்கும். அந்த அளவுக்கு வந்து மேபி இருந்தாலும் கூட அது பெரிய அளவில் வெளியில் வந்தால் தெரில. இப்போ கிராமங்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பேய் விஷயங்கள், அப்புறம் சாசு பிடிச்சிக்கிச்சு, கோடாங்கி, இந்த மாதிரியான விஷயங்கள் கிராமங்களில் அதிகமாக இருக்கிறத நான் கேள்விப்படுறேன். நீங்கள் இப்போ வந்து சிட்டிக்குள்ளே கேள்விப்படலை அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து புதுசாக கட்டுற வீடுங்க சிட்டிலையும் சரி கிராமத்துலேயும் சரி அங்கே எல்லாம் பேய் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் வந்து, டெல்லி தான் மெயின் சிட்டி நம்மளுக்கு கரெக்டாக. டெல்லியில் இந்த மாதிரி பேய் கதைகள் நிறைய இருக்குது. கவர்மெண்ட் பில்டிங்ஸ்லேயும் இருக்குது. ஏன் ரயில்வே ஸ்டேஷனில் கூட இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. கத்துற மாதிரி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும், அதனால அந்த ஸ்டேஷனுக்கே வந்து ட்ரெயின் போகிறதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு அதில் ரிசர்ச்லாம் இருந்தாலும், ஊர் மக்களே சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னு இருந்தாலும் அதுக்கான ப்ராப்பர் இதுவுமே நம்மளுக்கு கொடுக்கப்படல. ஸோ அது வந்து பேய் தான் பண்ணுதா, இல்லை உண்மையாலே வந்து பேய் இருக்கா, பேய் பண்ணுதா, இல்லை அந்த ஊர் மக்களே வந்து பயமுறுத்துறதுக்காக பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கொஷனும் வந்து நம்மளுக்கு வருது. மெயின் பில்டிங்ஸில், மெயின் கவர்மெண்ட் பில்டிங்ஸில் எல்லாமே வந்து நிறைய பேய் இருக்குது. ஏன்னா அந்த பிரிட்டிஷ் டைமில் வந்து நிறைய அந்த சண்டைகளில் நிறைய பேர் இறந்துருக்காங்க, அவங்களோட பேயெலாம் வந்து சுற்றிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க வந்து இறந்துருக்காங்க நிறைய பேர், அவங்களோட பேய், அவங்களோட ஆவிலாம் வந்து சுற்றிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க.
கல்யாணம் ஆகாத பசங்க மேலே அந்த பேய் வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. சில ஊருங்களுக்குள்ளேயே போக முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ சிட்டிஸ்லேயுமே வந்து பேய் இருக்குன்ற மாதிரி தான் பேசப்பட்டு வருது. ஏன்னா எல்லாருக்குமே பிரபு சின்ன வயசுலேருந்தே நமக்கு அந்த கதைகள் கேட்டிருப்போம். பேய்னா இன்னமும் ஒரு பயம் இருக்குது, பேய்னா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டே தான் இருக்குது. இதுக்கு பற்றின சயின்ஸ் சம்மந்தமாகவும் முழுசுமான ஒரு ஆராய்ச்சிகளும் போயிட்டு தான் இருக்குது. இது சிட்டி, கிராமம் இது எல்லாமே தாண்டி வேர்ல்டு வைடாகவே, நம்ம தமிழ்நாட்டை மட்டுமே வச்சுக்க முடியாது, எல்லா ஊர்களையுமே வந்து அதை பற்றியான ஒரு இருக்குதான் செய்யுது. அதாவது ஒரு வேளை முன்னோர்களுக்கு நம்ம பயப்படுறதுக்காக அந்த மாதிரி பண்ணாங்களா, இல்லை இவனுக்கு ஏதாவது ஒரு பயத்தை ஏற்படுத்தணுன்றக்காக வேண்டி இந்த மாதிரி பேய் கதைகள் அப்படிங்கிறது உருவாக்குறாங்களா? ஓகே, நம்ம எப்படின்னா ஒரு சயின்ஸாக நம்ம பேசணும்னா இதை குறித்து நம்மக்கிட்ட பேசுகிறதுக்காக அந்த நம்ம சொன்ன எக்ஸ் இப்போ நம்மளோட கனெக்ட் ஆக போகிறாரு. வாங்க மிஸ்டர் எக்ஸ், பேய் இருக்கா இல்லையா? இது வந்து பயம்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மித்தா? வெறும் பேய்க்காக மட்டுமா பயப்படுறாங்க, கடவுளுக்காக பயந்தது இல்லையா யாருமே? முன்னோர்கள் உருவாக்குறது பயத்துக்காக மட்டும் இல்லை, அது ஏதோ ஒன்று உணர்ந்திருக்காங்க. உணராம நீங்க எதையுமே உருவாக்க முடியாது. அப்ப பேய் இருக்கா இல்லையா நீங்க சொல்லுங்க. ஸோ எந்த விதமா உணர்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த பேய்க்கு கால் இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா அதோட கொலுசு சத்தம் கேட்குது அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. மரத்துலலாம் பேய் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி சார்? இதெல்லாம் வரலாறுல வந்த கதைகள் தான். நீங்க மரத்துல பேய் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் புனித புத்தகங்கள்னு சொல்கிறாங்கல்ல, பைபிள் ஆகட்டும், தோரா ஆகட்டும், குரான் ஆகட்டும், இது எல்லாத்துலேயும் ஒரு கெட்ட சக்தியை பற்றி பேசியிருக்கு. அப்போது அந்த சக்தியை வந்து எப்படி வரையறுக்கிறாங்க? சைத்தான்னு சொல்கிறாங்க. அது எதுக்காக அதை சொல்கிறாங்க? உங்களோட ஒப்பீனியன் என்ன? கெட்டது செய்கிறவங்கள அந்த மாதிரி சொல்கிறாங்க, நெகட்டிவிட்டியோட இருக்காங்களா? நல்லதுக்கு எதிராக வந்து அது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம், அதனால அது வந்து ஒரு டீமன்னு சொல்கிறாங்க. சரி, எல்லா பேய்களுமே வந்து எல்லா எனர்ஜி ஃபோர்ஸஸுமே வந்து வெறும் நெகட்டிவ் மட்டும்தானா? கிடையாது. அது இன்னொருத்தருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல பாசிட்டிவாக இருக்குது. இப்போ நீங்கள் பேயாக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் புரிஞ்சிக்க வேண்டியது ஒரு ஃப்ரீக்வன்சியை மட்டும்தான். ஏன்னா கடவுளையும் யாரும் இன்ன வரைக்கும் பார்த்ததில்லை, பேயும் இன்ன வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை. ரெண்டுத்தையும் மனுஷனோட உணர்வு மட்டும்தான் பார்க்குது. சரி, இந்த உணர்வு எப்படி உங்களுக்கு வருது? நம்மளோட எண்ணங்களா? எண்ணங்கள் எதை உருவாக்குது? ஒரு வைப்ரேஷன் உருவாக்குது. ஸோ இந்த வைப்ரேஷன் எதோட சிங்க் ஆகுதோ அது உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் வந்து ரிவர்பிரேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த வைப்ரேஷனோட இன்னொரு கான்செப்ட் ரிவர்பிரேஷன். இந்த ரிவர்பிரேட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு எனர்ஜியை பற்றி நான் நினைக்கிறீங்க. அப்போ நீங்களும் ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி தான். உங்களோட ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இந்த தோல் சார்ந்த ஒரு உடம்புக்குள்ள ஒட்டி இருக்கு. இது பழுதடையும் போது அதை விட்டு வெளியே போயிடுது. வெளியே போயிட்டு அந்த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அங்கேயே டிராவல் ஆகிருக்கு. அது உங்கள் சின்ன வயசுலேருந்து கொண்டு வந்த எல்லாத்தையும் ஒரு எனர்ஜி கேரி பண்ணுது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. நீ சிறுதெய்வங்கள் வழிபாடு அப்படிதான். அவங்க ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அந்த எனர்ஜி வந்து ஏதோ ஒரு சூழ்நிலைகள்ல அங்கே இருக்க மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்கு. அந்த எனர்ஜியை வந்து வழிபடுறாங்க. பேய்களையும் வழிபடுற கும்பல்கள் இருக்கு. ஏன்னா அந்த எனர்ஜி ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு வந்து இதுவாயிருக்கு. இதுல எங்க பிரச்சனைனா கலாச்சார வழியாக தான் பிரச்சனை. ஒரு கலாச்சாரம் இன்னொரு கலாச்சாரத்தை கெட்டதுன்னு சொல்லுது, இன்னொரு கலாச்சாரம் ஒரு கலாச்சாரத்தை கெட்டதுன்னு சொல்லுது. திரும்ப அது உணர்வுக்குள்ளதான் அடங்கும், ஒரு மனித இயல்பு. ஓகே, இப்போ பேய் இருக்கா இல்லையா மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இது சயின்ஸாவும் ரொம்ப ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு உலகத்தில் இருக்க ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க? உலகத்தில் இருக்க ஆராய்ச்சியாளர்கள் பேயாகட்டும் கடவுளாகட்டும் வைப்ரேஷனுக்குள்ள தான் கொண்டு வராங்க. இன்னும் வரைக்கும் வந்து ஃபேமஸான யூனிவர்சிட்டி சர்ன் ஆகட்டும், இது ஹார்வர்ட் ஆகட்டும், எல்லாத்துலேயும் வந்து பேராநார்மல் ஆக்டிவிட்டீஸை ரிசர்ச் பண்ணுறதுக்காக ஒரு டிவிஷன் இருக்குது. இந்த டிவிஷன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பேராநார்மல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னும் நம்ம வந்து தன்மைக்குள்ளே வரல. அதாவது மக்களாக நம்ம வந்து தன்மைக்குள்ளே வரல. இந்த பேராநார்மல் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல்புக்கு மீறி ஒரு நடவடிக்கைகள் நடக்குது. அதாவது உங்களால் புக்கை தள்ள முடியும். எதனாலனா உங்கள் உடம்புல ஒரு செதை இருக்குது, அதுக்கு எலும்பு இருக்குது, அதில் ரத்தம் ஓடுது. அந்த ரத்தத்தோட மேட்டர்ஸ் வந்து அதே மாதிரி இன்னொரு ஆட்டம் மாலிகுல்ஸ் கலந்த ஒரு சம்பவத்தை வந்து உங்களால் தொட முடியுது. இதுதான் ஆப்ஜெக்டிவ். ஆனால் இதே ஒரு பேய் வந்து ஒரு தானாக ஒரு பொருள் தள்ளும் போது, யாருமே இல்லாமல் ஒரு பொருள் கீழே விழும் போது, அப்போ அங்கே ஏதோ ஒரு ஃபேஸ் இருக்குல்ல, அந்த ஃபேஸ் இதோட மிக்ஸ் ஆகுதுல்ல, ஸோ அதுதான் பேயின்றாங்க. ஸோ இந்த பேய்ங்கிற கதை இல்லை இந்த பேய்ங்கிற சொல்லாடல், இந்த டெவில்ங்கிற சொல்லாடல் எப்போ உருவாச்சு? இது பேய், டெவில், டீமன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து புராண கதைகள்ல இருந்து தான் முதல்ல ஆரம்பிக்குது. ஆதாம் ஏவாள் கதைகள்ல இருந்து. சைத்தானு தான் வந்து கிட்டத்தட்ட நம்ம பேயின்றோம். சைத்தானோட சீடர்களை பேயின்றாங்க. இதெல்லாம் வந்து எல்லா ஒரு பழங்காலத்து வாழ்வியல் முறையோட சேர்ந்து இருக்கு. உண்மைக்கும் பைபிள் ஆகட்டும், குரான் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு சட்டத்திட்டங்களை இது பண்ணுது. இந்த சட்டம் கடவுளால் கொடுத்துருக்கு. அதனால வந்து இதை நீ மதிக்கணும்னா பேய்கிட்ட போயிடுவேன், நரகத்துக்கு போயிடுவேன்னு தான் வந்து இந்த சொல்லுது. அப்போ இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பயம் இருக்கு. ஆனால் மதத்தை தாண்டி, கலாச்சாரத்தை தாண்டி, இது எல்லாத்தையும் தாண்டி யதார்த்தமாக ஒரு எனர்ஜி லெவல்ன்றது தான் எல்லாருமே வந்து
புரிய வைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜி அது என்னன்னா, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு மட்டுமே பாசிட்டிவ் எனர்ஜியா இருந்தா அது உங்களுக்கு பாசிட்டிவ். இப்போ ஒரு மந்திரவாதிக்கு பேய் தான் பாசிட்டிவ் எனர்ஜி. ஏன்னா அதை செய்யறது செயல் வந்து கெட்ட செயல், அது வந்து தர்மத்தோட இது அடிப்படையா இருக்கும். உங்களுக்கு வந்து ஒருத்தரை கீழே தள்ளி விடுறது வந்து அதர்மம்னா, அதை செய்யறதுக்கு ஒரு சக்தி இருக்குன்னா அதை யார் என்ஜாய் பண்றோம் அவனுக்கு அது பாசிட்டிவ் சக்தி தானே. பேய் ஒருத்தருக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த பேய் எப்படி பிடிச்சது, அந்த பேய் வந்து அவருக்கு எப்படி இறங்குச்சு, அந்த காலம் முதற்கொண்டு சொல்றாங்க. இந்த இடத்துல இந்த நேரத்துல இப்போ இவர் இந்த மாதிரி போயிட்டு இருந்தாரு, அப்ப அந்த நேரத்துல தான் அவரை வந்து அந்த பேய் பிடிச்சிருக்குது. ஏன் அந்த பர்டிகுலர் ஆளை மட்டும் அந்த பேய் பிடிக்கணும்? இப்போ நான் திரும்ப அதுலயே ஒரு கான்செப்ட்ல வருமே, வைப்ரேஷன். அதாவது உங்களோட பாடி சில வைப்ரேஷன் மூலயமா இத்தனை வருஷம் ஒரு விஷயத்த வந்து உருவாக்கி அது ஒரு ஸ்டோரேஜ் ஆஃப் எனர்ஜி. இந்த உடம்பு விட்டு அந்த எனர்ஜி போயிட்ட பிறகு அது அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். இங்க அந்த எனர்ஜியை பத்தி யார் நினைச்சுக்கிட்டே இருக்காங்களோ, அந்த எனர்ஜியை பத்தி யார் பயந்துட்டே இருக்காங்களோ, ஆட்டோமேட்டிக்கா அது அவங்களோட சிங்க் ஆகி தான் ஆகும். சார் இப்போ எனக்கு ஒரு டவுட் சார், என்னன்னா இந்த மாதிரி இப்போ பேய் பிடிச்சுன்னு சொல்றாங்க. ஸோ பிடிச்சி ஒரு சில பேர்த்த வந்து அவங்கள தற்கொலைக்கு கொண்டு போயிருக்கு. அது வந்து முழுக்க சைக்காலஜிக்கல் இம்பாக்ட். அதாவது இந்த உடம்பு, உங்க உடம்பு இருக்குல்ல, இது ஒரு விஷயத்துக்கு பழகி இருக்கும். தினைக்கும் நீங்க போயிட்டு குடிப்பீங்க, நீங்க தினைக்கும் ஒரு இது பண்ணீங்க, உங்களுக்குன்னு ஒரு கெட்ட பழக்கம் இருந்திருக்கும். ஸோ இந்த பழக்கத்தை உங்களுக்குள்ள வர ஆன்மா வந்து தடுக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க உடம்பு அதுக்கு ரியாக்ட் பண்ணி ஆகணும்ல. இது வந்து உண்மையிலேயே ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து என்ன ப்ராப்ளம்னே எனக்கு தெரியல. பட் ஏன்னா அவருக்கு வந்து என்னன்னா கால் வலிக்குதுன்னு சம்திங் சொல்லிட்டே இருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனோம். ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணதுக்கு ஸோ எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க, ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க, எல்லாமே பார்த்தாங்க. எதுவுமே இல்லை, க்யூர் ஆகும், நல்லா இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க, வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்து மறுபடியும் பார்த்தா கால் வலிக்குதுன்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. மறுபடியும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் போய் ஏறியாங்க, எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, நல்லா இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் அடுத்த 2 days இறந்துட்டாரு.